அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லாத ரகசியத்துல கேதுவ பத்தி தான் நம்ம முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். திரும்ப சொல்றேன், இந்த வீடியோல முழுசா யாருமே சொல்லாத ரகசியத்த மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம சொல்லப் போறோம். ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தத எதையுமே நம்ம இந்த வீடியோல நம்ம பேசப் போறதே கிடையாது. அதனால இந்த வீடியோவ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கேதுவ பத்தி முழு ரகசியமும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. வாங்க வீடியோ பார்க்கலாம். கேது கேதுவோட கேதுவுடைய காரத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 தீ தீவிரவாதி, 2வது பார்த்தீங்கன்னா, வேற்றுமை, 3வது பார்த்தீங்கன்னா, சாதி, 4வது பார்த்தீங்கன்னா, மதம், 5வது பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு, ம் நிலையற்ற நிலையற்ற குணம் நிலையற்ற குணம். இந்த மாரி கேதுவோட காரத்துவங்கள் நெறையா இருக்கு. நம்ம இந்த வீடியோக்காண்டி 5 காரத்துவங்கள் மட்டும் தான் எடுத்து பார்த்துருக்கோம். இது ராசி கட்டம். இது ராசி கட்டம். ஆக்சுவலா வட்டம் தான் பயன்படுத்தணும். வட்டம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு, இத கட்டமா மாத்திட்டாங்க. அதுதான், வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் நெனச்சுக்காதீங்க. ஆக்சுவலா இது வட்டம் தான். இது கட்டமா நம்ம பயன்படுத்துறோம். மொத்தம் இதுல 12 ராசி கட்டம் இருக்கு. இந்த 12 ராசி கட்டத்துல கேதுக்குன்னு வீடு கிடையவே கிடையாது. ஆனா கேதுக்குன்னு நட்சத்திரம் சொல்லி வச்சிருக்காங்க. கேதுக்குன்னு நட்சத்திரம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருக்கிற இந்த மொத்தம் 12 கட்டத்துல இதுக்கு கேதுக்கு வீடே கிடையாதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. கேதுக்கு வீடு இருக்கு. இதுதான் உண்மையான கேது வீடு. அதாவது துலாம். துலாம். துலாத்துக்கு அதிபதி யாரு? இந்த ராசி அல்லது லக்னம். கேது கேது இந்த வீட்டுக்கு மட்டும் தான் அதிபதி. அதாவது துலாம் வீட்டுக்கு மட்டும் தான் அதிபதி. இந்த ராசி அல்லது லக்னத்துல பொறக்கிறவங்க கேது தான் உங்களுக்கு அதிபதி. ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் 2 பேர் வருவாங்க. பகை கிரகங்கள் 2 பேர் வருவாங்க. இது கேதுக்கு மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா கிரகத்துக்குமே 2 நட்பு கிரகங்கள் வருவாங்க. 2 பகை கிரகங்கள் வருவாங்க. இப்ப நட்பு கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்பு கிரகங்கள் 1 பார்த்தீங்கன்னா, சனி. 2 பார்த்தீங்கன்னா, சந்திரன். கேதுக்கு நட்பு கிரகங்கள் 2 பேர் தான். 1 சனி, இன்னொன்னு சந்திரன். இப்ப நட்பு கிரகம் பார்த்தாச்சு. இப்ப பகை கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, பகை கிரகங்கள் 2 பேரு. பகை கிரகம்
சூரியன், 2வது செவ்வாய். அதாவது கேதுக்கு பகைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். கேதுக்கு நட்பு கிரகம் பார்த்தீங்கன்னா 2, அதில் ஒன்று சனி, இன்னொன்று சந்திரன். அதிகபட்சமாக இந்த கேது ராசி அல்லது கேது லக்னத்தில் பிறக்கிறவங்க 40% பேர், மொத்தம் 100%, மிச்சம் இருக்கிற 60% பேர் ஏழை வீட்லையும், அதாவது ஏழை எளிய வீட்லையும் யோகத்தோடையும் பிறந்து வராங்க. இந்த 40% பேர் அதாவது நல்ல வாழ்க்கை, பணக்கார வீட்டில் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த 40% பேர் பிறந்து வருவாங்க. இந்த கேது ராசி அல்லது கேது லக்கணத்தில் பிறந்து வரக்கூடியவங்க. மீத இருக்கிற 60% பேர் அதிக அளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த 60% பேர். கேது கிரகம் எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 to 85 87 அந்த வயசு இருக்கக்கூடிய ஆண்களையோ பெண்களையோ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது கிரகம் மட்டும்தான், வேற எந்த கிரகமும் கிடையாது. இப்போ நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, நட்பு கிரக சேர்க்கை நட்பு கிரக சேர்க்கை ஒன்று பார்த்தீங்கன்னா, கேது பிளஸ் சந்திரன். 2வது பார்த்தீங்கன்னா கேது பிளஸ் சனி. 3வது பார்த்தீங்கன்னா சனி பிளஸ் கேது. 4வது பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் கேது. இது 4மே நட்பு கிரக சேர்க்கைகள். அதாவது கேது சந்திரன். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது ராசி, அதாவது இது கேது ராசி, இது கேது லக்னம். சாரி, இதெல்லாம் லக்னம், இதெல்லாம் ராசி, இதெல்லாம் லக்னம். எந்த ஒரு குழப்பமும் வேணாம். இதெல்லாம் ராசி, இதெல்லாம் லக்னம். இது எல்லாமே 4மே நட்பு கிரக சேர்க்கை தான். ஆனால் இந்த 4 நட்பு கிரக சேர்க்கையிலையும் ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது சந்திரனும் இந்த கேது சனியும் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கேது சந்திரனும் கேது சனியும் மட்டும்தான். கேது சந்திரன் இருந்துச்சுன்னா இவங்க அடிதடி குணம் உள்ளவங்க தான். ஆனால் அமைதியான வழியில் வாழ்க்கை முறையை நடத்திட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த கிரக சேர்க்கை, அதாவது கேது சந்திரன் கிரக சேர்க்கைகளை பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அமைதியான வழியில் வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. பட் இது கேது சனி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி, இதில் யோகமான கிரக சேர்க்கைன்னா இந்த 1 இந்த 3வது மட்டும்தான். அதாவது சனி கேதும் கேது சந்திரன் மட்டும்தான். இந்த சனி கேது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சனினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு சனினா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசான நபர்களை குறிக்கும். இந்த சனிக்கேது கிரக சேர்க்கை பிறக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிதான்,
பெண்களா இருந்தாலும் சரிதான், மனமானது அறிவு இல்லாமல் பிறரை உயர்த்தி பேசுவது, பிறரை தாழ்த்தி பேசுவது, ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பிரிவினை பார்ப்பது, ஒரு தீவிரவாத எண்ணங்களை தூண்டுவது, இல்லை தீவிரவாத செயல்களை தூண்டுவது எல்லாமே இந்த சனிக்கேது கிரக சேர்க்கை தரும். இதெல்லாம் நட்பு கிரக சேர்க்கை. நட்பு கிரக சேர்க்கையில யோகமான கிரக சேர்க்கை தான். ஆனால் அந்த யோகமான கிரக சேர்க்கை சனிக்கேது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணும். இப்போ பகை கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ராசியிலே பிறக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் சேகரன். அதாவது இவர் ராசியா கேட்டிங்கன்னா லக்கணமாக கேட்டிங்கன்னா இவர் கேது ராசிக்காரரு, லக்கணக்காரர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இம்மானுவேல் சேகரன் சொல்றவர் கேது ராசிக்காரர், லக்கணக்காரர் கிடையாது. குழப்பி வேணாம். ரெண்டாவது யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது தேவர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது லக்கணத்தில் பிறந்து வந்தவர். அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது லக்கணத்தில் பிறந்து வந்த ஒரு மனுஷன். இவர் ராசிக்காரர் கிடையாது. இவர் கேது ராசிக்காரர் கிடையாது. இவர் கேது லக்னக்காரரு. இம்மானுவேல் சேகரன் சொல்றவர் வந்து கேது ராசிக்காரரு. எந்த வித குழப்பம் வேணாம் உங்களுக்கு. இவர் வேற, இவர் வேற. இதெல்லாம் நட்பு கிரக சேர்க்கை. இப்போ பகை கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையில் அதாவது இந்த கேது ராசியிலிருந்து கேது லக்கணத்தில் பிறக்கக்கூடிய மிக உயர்ந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இவர் 2 பேர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இருப்பாங்க, ஆனால் சின்னதாக இருப்பாங்க. இவங்க தான் உயரத்தில் இருக்காங்க. இந்த பகை கிரக சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய். கேது பிளஸ் சூரியன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேது பிளஸ் செவ்வாய். மூணாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் கேது. நாலாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன் பிளஸ் கேது. இந்த 4 கிரக சேர்க்கையிலே ஆக்சுவலா இது எல்லாமே பகை கிரக சேர்க்கை. அதாவது கேது சூரியன், கேது செவ்வாய், செவ்வாய் கேது, சூரியன் கேது. இது 4மே பகை கிரக சேர்க்கை தான். ஆனா இந்த பகை கிரக சேர்க்கையிலே ரொம்ப மோசமான ஒரு விளைவை கொண்டு வந்து உண்டாக்கு கிரக சேர்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற செவ்வாய் கேதுவும் இதுவும் தான் மிக மோசமான விளைவுல கொண்டு வந்து விடும். செவ்வாய் கேதுனா கோபத்தால சாதி பெருமையை பேசி அதனால பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை தான் இந்த செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை. இந்த கிரகச்சேர்க்கை ஒரு செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு கண்டிப்பா இந்த குணம் இருக்கத்தான் செய்யும். சூரியன் கேது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்திற்காண்டி, அதாவது நம்ம கும்பிடுறோம்ல ஒரு கடவுளுக்காண்டி சண்டை போடுற யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது.
இவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது எப்படி பேசுவாங்கன்னா, உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. கடவுள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு சொந்தம் கிடையாது. நீ வேற, நான் வேற. அதனால கடவுள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ எனக்கு கீழ தான். நான் ஒண்ணும் உனக்கு கீழ கிடையாது. நீ எல்லாம் எனக்கு கீழ மட்டும்தான். அப்படி பேசக்கூடிய எண்ணங்கள தூண்டக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை எண்ணம் பார்த்தீங்கன்னா, அது சூரியன், கேது மட்டும்தான். வேற எந்த கிரக சேர்க்கையும் கிடையாது. பகை கிரக சேர்க்கை தான் இந்த 4மே. ஆனுமே இந்த 4மே பகை கிரக சேர்க்கை தான். இந்த பகை கிரக சேர்க்கை ரொம்ப மோசமான விளைவுகள உண்டாக்கக்கூடிய கிரக சேர்க்கை கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய், கேது, இந்த சூரியன், கேது மட்டும்தான். இது போல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.